எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தோல் நீக்கின உளுந்தம்பருப்பை விட தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது. நல்லா 3 ஸ்பூன் ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் மிதமான தீயில் வறுத்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பில் இருக்கிற புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், நார் சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே உடலுக்கு பல நன்மைகளை செய்யுது. இந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற கால்சியம், மேக்னீசியம் எல்லாமே எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவுது. இதில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த குறைபாடு குறைகிறதுக்கு உதவுது. மாதவிடாய் காலத்தில் உடலுக்கு பலம் தருது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் ஹார்மோன் சமநிலையை சீராக வைத்திருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது. முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பலன்களை அள்ளி தருது. அதனால் கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்தை எல்லாரும் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ரொம்பவே உளுந்தம்பருப்பு தீஞ்சு போயிடாமல் இந்த மாதிரி மிதமான தீயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் இருக்குது, அதனால் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அதுலேயே நாம் ஒரு 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயோடு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 5 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்ல சாஃப்டாக வதங்க தண்டியும் நம்ம வதக்கிக்கலாம். மூடி வச்சு வதக்கினாலும் வதக்கிக்கலாம், இல்லை ஓப்பனாகவே வச்சு நல்லா தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இந்த அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம் ஃபஸ்ட்டே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நாம் இதெல்லாம் வதக்கின பேனில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு சட்னி கொரகொரப்பாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அரைக்கும்போது நமக்கு உளுந்தம்பருப்பு அங்கங்கே லைட்டாக கடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா நல்ல மையாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல மையாக அரைச்சிக்கிட்டேன். சட்னி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இல்லை அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சட்னியை மாற்றினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயும் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னி நமக்கு சூடாக தேவையில்லைன்னா இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சூடான சட்னி தேவை அப்படின்னா நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்து சட்னி சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சட்னி சூடானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நமக்கு சூடாகிறதுக்காக மட்டும்தான். சூடானதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான சட்னியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.